திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உள்ள கரியாம்பட்டியை அடுத்த நடுப்பட்டி கிராமம். எது நடக்கக்கூடாது என அனைவரும் உஷாராக இருந்தார்களோ அதுவே நடந்து முடிந்தது. அந்த குறுகலான வீதிகளில் போலீசார் கண்விழித்து காத்திருந்தும் கூட அன்று இரவு ஒரு உயிர் பலியானது. வீட்டின் முன் படுத்து உறங்கிய ஒரு கூலி தொழிலாளி கொடூரமாக குத்தி கொல்லப்பட்டு கிடந்தார். கொல்லப்பட்டவரின் பெயர் ஆண்டார். 50 வயதாகும் இவருக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் உள்ளன. சம்பவத்தன்று ஆண்டார் கொல்லப்படுவதற்கு முன் ஊரே சாதிச் சண்டையில் தீப்பற்றி எரிந்தது. இது சமீப நாட்களாக நடுப்பட்டியை பிடித்த சாபம். 2 சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அடிக்கடி சாதி பெயரால் சண்டையிட்டுக் கொள்வது வழக்கம். அப்படிதான் சம்பவத்தன்றும் மோதிக்கொண்டுள்ளனர். அந்த மோதலில் 2 நபர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. சண்டையின் முடிவில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த நிலக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வேறு ஏதேனும் கலவரமும் அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்க நடுப்பட்டு பகுதியில் பலத்த பாதுகாப்புடன் கண்காணித்துள்ளனர். ஆனால் அதையும் மீறி ஆண்டார் கொல்லப்பட்டிருக்கிறார். சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் கொலையாளிகளை தேடியிருக்கிறார்கள். இந்நிலையில் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி ஆண்டார் உறவினர்களும் அரசியல் கட்சிகளும் போராட்டத்தில் இறங்கினர். தொடர் தேடுதல் வேட்டையில் அதே ஊரைச் சேர்ந்த ரமேஷ்குமார், விக்னேஸ்வர், கார்த்திக் உட்பட 6 பேரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போதுதான் நடந்த கொலைக்கான காரணம் தெரிய வந்திருக்கிறது. மோதல் நடந்து முடிந்த பிறகு ஒரு தரப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் ஊருக்குள் பயங்கர ஆயுதங்களுடன் நடுப்பட்டி வீதிகளில் நடமாடியிருக்கிறார்கள். அப்போது அவர்களை கண்ட ஆண்டார், நீங்க யாரு, எந்த ஊரு என கேட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கொடூர இளைஞர்கள் ஆண்டாரை கொன்றால் ஊருக்குள் நம் மீது பயம் வரும் என்று தப்பு கணக்கு போட்டிருக்கிறார்கள். மேலும் ஊரே நமக்கு அஞ்சி நடுங்கும் என்ற மிதப்பில் பயங்கர ஆயுதங்களால் ஆண்டாரை குத்தியும் வெட்டியும் கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விசாரணை முடிவில் இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த நிலக்கோட்டை போலீசார் ரமேஷ்குமார், விக்னேஸ்வர், கார்த்திக் உள்ளிட்ட 6 பேரை சாதி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்து திண்டுக்கல் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலரை தேடி வருவதோடு ஊருக்குள் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இதனால் நடுப்பட்டி கிராமமே அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறது.